வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஊரே மணக்கும் ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பாத்திரம் எல்லாம் காலி ஆயிரும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மட்டன் பிரியாணி தான். இந்த பக்குவத்தில் செய்கிறப்ப ஹோட்டல் சுவையவே மிஞ்சிரும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் பிரியாணி செய்ய இந்த மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப தான் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியாணிக்கு. ஒரு 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரு 2, 3 பச்சை மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் அளவு, பூண்டுடைய அளவு தான் அதிகமாக இருக்கணும். அது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2, 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தயிர், நெய், எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் பிரியாணி செய்ய இந்த மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப தான் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரியாணிக்கு. ஒரு 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரு 2, 3 பச்சை மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து இஞ்சி வந்து கம்மியாக இருக்கணும் அளவு, பூண்டுடைய அளவு தான் அதிகமாக இருக்கணும். அது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2, 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தயிர், நெய், எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மட்டனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா மட்டன் வந்து சீக்கிரம் வேகாது. குக்கர்லேனா உங்களுக்கு வெந்துடும். நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகிறதுனால நான் ஃபஸ்ட்டே குக்கரில் ஒரு 3, 4 விசில் வர வச்சுட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குக்கரில் ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் 3 விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி இஞ்சி லைட்டாக ஒரு 2 பத்தை இஞ்சி வந்து நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேகும் இஞ்சியை சேர்க்குறப்ப. இப்போ பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். ஒரு 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி. வந்து ஒரு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன். நமக்கு ஃபஸ்ட்டு செய்கிறப்ப இந்த பாத்திரத்தில் அளவு தெரியல. அதனால நான் கரண்டியில் இந்த மாதிரி குழிக்கரண்டி கணக்காக இந்த மாதிரி எடுத்து செய்கிறப்ப அளவு தெரியும். நம்ம அதிகமாக ஊற்றிட்டா எண்ணெய் அதிகமாகிறதுனால அந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாதிப்பத்திரி, பிரிஞ்சல் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியல் கசகசாலாம் சேர்த்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பிரியாணி மசாலா வர சேர்க்க போகிறேன். அதனால் பட்டை, கிராம்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்தா கசந்த மாதிரி ஆயிரும் பிரியாணி. அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே வெங்காயமும் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்தாச்சு. பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயம் வதங்குறது தான் ரொம்ப முக்கியம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக நல்லா வதங்கணும். நல்லா டார்க்கு ப்ரௌன் வரந்தோட்டிக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் வதக்கிறதுக்கு. நல்லா வதங்கினோம்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கறிகிறதுனால இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பக்குவம். தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன்னு ஒரு 2, 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி
அரைச்சி வச்சுருக்கேன். அதைத்தான் சேர்க்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பாத்திரத்தில். பாத்திரத்துக்கு பதிலாக குக்கர் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா வதக்கணும். தக்காளி வதங்க ஒரு 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். ஏன்னா லேட் ஆகும். அதனால் உப்பு சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி பிரியாணிக்கு நீங்கள் அந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப தான் சீக்கிரமும் கெடாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கணும் எல்லாமே. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன். அந்த காரம் இருக்காது. ஒரு 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எப்பயும் அரைக்கிற பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே அதையும் வதக்கிக்கணும். இப்போ பிரியாணி மசாலா, வீட்டில் நான் அரைச்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலா வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதையும் எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டு எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கிவிட்டோம். இப்போ தயிர், ஒரு 2 கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். காரம் நமக்கு அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி தயிர் சேர்க்குறப்ப கரெக்டாகிடும். அதனால் இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கோம். தயிர், கொஞ்சமாக லெமன் சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலாவிலே நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி விட்டு தண்ணி, ஒரு கிளாஸுக்கு வந்து 1.25 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணி ஒரு டம்ளருக்கு ஊற்றி நான் வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் இருக்கும். அதையும் சேர்த்து இப்போ இந்த மட்டனோடு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம கீழே ஊற்ற முடியாது. எல்லா சத்தும் அதில் தான் இறங்கியிருக்கு. அதையும் சேர்த்து இது கூட வேக வச்சுக்கலாம். இப்போவே நீங்கள் வந்து காரம், உப்பு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதி வரந்தோட்டிக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக இருந்தால் கூட லைட்டாக தயிர் சேர்த்துக்கோங்க, காரம் அதிகமாக இருந்தால். இப்போ உப்பு கம்மியாக இருக்கவும் நான் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு
தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதி வரணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம அரிசியை சேர்க்க முடியும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். இப்போ நல்லா சலசலன்னு கொதி வந்துருச்சு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரிசி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா உடையாத அளவுக்கு லைட்டாக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வந்துட்டு திரும்ப ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செஞ்சுட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு திரும்ப சேர்க்க முடியாது. அதனால கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு கக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்பவே நம்ம தம் கட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி அரிசி இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம அங்கிட்ட தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தம் கட்டி வச்சுக்கலாம். தம் கட்டி ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்போ தான் உடையாமல் வரும். நீங்கள் வந்து தோசைக்கல் வைக்காமல் அப்படியே வச்சா அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு பிரியாணி. இப்போ வந்து நம்ம உடையாத அளவுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி. தோசைக்கல்லே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும்னு மூடி போட்டு வச்சுட்டு இங்கிட்டு வந்து சிக்கன் 65 வந்து நம்ம தோசைக்கல்லே வறுத்தெடுக்க போகிறேன். இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு எண்ணெய் எல்லாமே செலவு கம்மியாகுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. ஹோட்டலில் எப்படி நமக்கு எலும்பில் கூட அந்த ருசி தெரியுதோ அந்தளவுக்கு ருசியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப. ஏற்கனவே மசாலா தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். சிக்கன் 65 மசாலா. அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா, அரிசி மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு லெமன், தயிர் சேர்க்கலை, முட்டை, தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து எல்லாம் பிசைஞ்சு நல்லா உப்பு போட்டு வச்சுருந்தேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் எப்படி வறுக்கலான்னு பார்த்துக்கோங்க. முன்னாடி நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வேக விடணும். உள்பக்கம் வந்து நல்லா வேகணும். லைட்டாக வெளியில் வெந்துருச்சுன்னு எடுத்துடக்கூடாது. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக சேர்க்குறதுனால எல்லா பக்கமும் போய் வேகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. சீக்கிரமே வெந்துடும். ஏன்னா தோசைக்கல்லில் செய்கிறது நல்லா சீக்கிரம் வெந்துடுது. அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வேக வச்சுக்கலாம். நிறையா சிக்கன் 65 வீடியோ நிறையா அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சிக்கனை நான் திரும்பவும் வறுத்துட்டு நைட்டுக்கு தான் திரும்ப நான் அப்படியே ஊறட்டும்னு வைக்க போகிறேன். திரும்ப நைட்டுக்கு தான் செய்ய போகிறேன். இப்போ 2 தடவை அந்த மாதிரி ஒரு 5 பீஸ் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. பக்கம் நல்லா மட்டன் பிரியாணி அந்த சூட்லேயே அந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே நல்லா உதிரி உதிரியாக நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் பிரியாணி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் அதிக விலைக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட தேவையில்ல. நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, திருப்தியாகவும் சாப்பிடலாம். இப்போ நான்லாம் செஞ்சு போட்டேன்னா இது நைட்டு வரையும் கிடக்கும். அது வாட்டில் இஷ்டத்துக்கு என் பிள்ளைங்க சாப்பிட்டு நாங்களும் சாப்பிடலாம். அதுக்கு தான் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.